உறவுக்குடி ஓகேவா, அதில் தான் நியூட்ரியன்ஸ், பிளட் சப்ளை எல்லாமே அதில் தான் போகுது. ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு அந்த தொப்புள் கொடி ஒரு வீக்கம் வருது, ஒரு வலி வருது, அது நீங்கள் போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும். அது தொப்புலேருந்து வரலாம். இன்னொன்று அந்த இங்க்வைனல் ரீஜன், அந்த யூரின் போகிற 2 பகுதி அங்கேருந்து வரலாம். ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ண சைட்லேருந்து ஒரு வீக்கம் வரலாம். யூரின் போகிற பகுதி 2 சைட்லேயுமே வந்து இங்க்வைனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாச்சுன்னு என்ன ஆகும், அந்த கண்டென்ட் அழுக ஆரம்பிக்கும். அது கொழுப்பாக இருந்தாலும் சரி, அது குடலாக இருந்தாலும் சரி, யூரின் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த ஸ்ட்ரெயினால் அவங்களுக்கு ஹெர்னியா வரலாம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். ஹெர்னியா அப்படின்றது என்ன, ஹெர்னியா அப்படின்றது யாருக்கெல்லாம் வருது, அண்ட் லாப்ரோஸ்கோபி, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கூட விரிவாக பேசுறதுக்கு இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் கமலக்கண்ணன், லாப்ரோஸ்கோபி அண்ட் லேசர் ட்ரீட்மெண்ட் சர்ஜன், ஹெர்னியா ஸ்பெஷலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வி எப்படி போயிடலாம் அப்படின்னா, ஹெர்னியா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஹெர்னியா அப்படின்றது என்ன அண்ட் அது எதனால வருது? ஹெர்னியாங்கிறது குடல் இறக்கம். ஸோ நம்ம உடம்போட மேல் தசையில் எங்கெங்கே வீக் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அதாவது மசில்ஸ், இந்த மசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி தான் அம்மாக்கும் குழந்தைக்கான ஒரு உறவு கொடி ஓகேவா, அதில் தான் நியூட்ரியன்ஸ், பிளட் சப்ளை எல்லாமே அதில் தான் போகுது. ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு அந்த தொப்புள் கொடி கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த தொப்புள் வந்து மூடணும். இன்கேஸ் அந்த இடத்துல சரியாக மூடலை அப்படின்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அம்பிலிக்கல் ஹெர்னியா. ஸோ இட் மீன்ஸ் ஒரு அப்டாமன் மசில்ஸில் எங்கே வீக் பாயிண்ட் இருக்கோ அது வழியாக உள்ளுக்குள்ளே இருக்க அப்டாமல் கண்டென்ட்ஸ் புடச்சி வர்றது பேர் தான் ஹெர்னியான்னு சொல்லுவோம். லைக் இப்போ ஒரு பலூன் ஊதிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா எங்கெங்கே இந்த வீக் பாயிண்டில் பலூன் பிதிக்கிட்டு வருதில்ல, அதே தான் ஹெர்னியான்னு சொல்கிறது. ஸோ மேல் பகுதி வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா தொப்புளில் ஒரு வீக் பாயிண்ட் இருக்குது. அண்ட் மேல்ஸ்க்கு ஒரு ஃபீமேல்ஸ் கூட மேலுக்கு ரொம்ப காமன், லைக் இந்த யூரின் போகிற பகுதி 2 சைட்லேயுமே வந்து இங்க்வைனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க்வைனல் ஹெர்னியா. ஆர் இன்சிஷன் ஹெர்னியானா ஆப்ரேஷன் பண்ண சைட்டில் ப்ரெஷர் தாங்காமல் அந்த தையல் விட்டு அங்கேருந்து ஒரு பல்ஜ் வருதில்ல, அதுக்கு பேர் இன்சிஷன் ஹெர்னியா. இது தவிர்த்து நிறைய ஹெர்னியாக்கள் இருக்குது, பட் இதுதான் ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்குற ஹெர்னியாஸ். சார், ஹெர்னியால வந்து சீரியஸ் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இப்போது குடல் இறக்கம்னு சொல்லிட்டேன் நான். ஒரு பகுதி உள்ளேருந்து வந்து இறங்குது. ஸோ அந்த பகுதி வந்து வயிற்றுக்குள்ளார ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது சிறு குடலும் கொழுப்பும். ஸோ இந்த கொழுப்பு வந்து மாட்டினா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சம்டைம்ஸ் வலி இருக்கலாம், இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா வந்து மாட்டிட்டு அதுவாக போயிடுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். குடல் இறக்கம் ஆயிடுச்சு, அது வந்து உள்ளே போயிட்டு திரும்பி ஆட்டோமேட்டிக்காக போகிறது, அதுக்கு பேர் ரெடியூசபிலிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா இர்ரெடியூசிபிள். உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அது போகாமல் அப்படியே மாட்டிக்கிச்சு. ஸோ ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வெல்லிங் குறைய மாட்டேங்குது. முன்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனது, படுத்தா உள்ளே போயிடும், நின்னா வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இப்போது உள்ளே போகலை, மாட்டிக்கிச்சு. அடுத்த ஸ்டேஜ் வந்து இப்போ மாட்டின கண்டென்ட் அதுக்கு போக ரத்த ஓட்டம் கம்மியாகுது, சரிங்களா? ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாச்சுன்னு என்ன ஆகும், அந்த கண்டென்ட் அழுக ஆரம்பிக்கும். அது கொழுப்பாக இருந்தாலும் சரி, அது குடலாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ குடல் போய் மாட்டிக்கிச்சு. குடல் போய் மாட்டிக்கிச்சுன்னா வலி சிவியராக இருக்கும் அண்ட் வாமிட்டிங் இருக்கும், வயிறு உபசமாயிரும். அதுதான் வந்து இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட். ஸோ இப்போது ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ஹெர்னியாவுக்கு ஆப்ரேஷன் உடனே இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக பண்ணிட்டாங்கன்னா அந்த குடல் அழுகிறது, அந்த குடலுக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிப்பை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அப்போ அந்த குடலை கட் பண்ணி தைக்கணுன்ற இது வராது, சரிங்களா? இதுதான் லாஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் ஆஃப் ஹெர்னியா. சார், ஹெர்னியா அப்படின்றது எல்லா ஏஜஸ்க்கும் வருமா, இல்லை இந்த ஏஜ்க்கு குறிப்பிட்டு வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஹெர்னியாங்கிறது பிறந்த குழந்தையிலேருந்து வயசு 90-100 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம். ஸோ இப்போ பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வயிற்றில் இருக்கும்போது முதல்ல கிட்னி வந்து கீழே உருவாகும், விதை வந்து மேலே உருவாகும், அதாவது முதுகு பகுதியில். ஸோ அந்த குழந்தை பிறந்து வெளியில் வரும்போது என்ன ஆகுனா அந்த கிட்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி விதை கீழே இறங்கி அந்த விதை பைக்கு வந்துடும். ஸோ இந்த விதை பைக்கு வர டைரெக்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் வரலாம். அப்போது வந்து அந்த விதை பை கீழே வரைக்கும் வரும்போது அந்த பை கூட வர அந்த பெரிட்டோனியம் சொல்லுவோம், அது வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னா கனெக்ஷன் இப்போ வயிற்றுக்கும் விதை பைக்கும் கனெக்ஷன் உருவாயிருச்சு. ஸோ அப்போ குழந்தை அழும்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு வீக்கம் வரும். இதுக்கு பேர் கன்ஜென்டல் ஹெர்னியான்னு சொல்லுவோம், சரிங்களா? அது வந்து ஒரு வயசுக்குள்ளே சரி பண்ணிடலாம். அதுக்கு வந்து இப்போது ஹெர்னியானா நம்ம வந்து மெஷ் வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் பட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம மெஷ் வைக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு வர ஹெர்னியாவுக்கு. ஸோ இப்போது வயசானவங்களுக்கு பார்த்தோம்னா யூரின் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ப்ளேசியா, பிபிஹெச்ன்னு சொல்லுவோம். அப்போது வந்து அந்த யூரின் போகிற பாதையில் அந்த ப்ராஸ்டேட் வீக்கம்னால
முக்கி யூரின் போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு 2 பக்கமும் ஹெர்னியா வரலாம், இங்குவைனல் ஹெர்னியா. ஸோ ஸ்ட்ரெயின் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, இப்போது வெயிட் தூக்குறவங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு குடலில் இருக்கும் வரலாம். ஸோ ஹெர்னியா வந்து இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும். யார் ஒருத்தர் வயிற்றுக்கு ஸ்ட்ரெயின் தராங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி, இப்போ வெயிட் தூக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஜிம் பர்சன்ஸ் மட்டும்தான் இப்போ வெயிட் தூக்குறதா இருக்கு. ஸோ ஜிம் போகிறவங்களுக்கு ஹெர்னியா வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஜிம் போகிறவங்க எல்லாருக்குமே ஹெர்னியா வரணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஜிம் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது இந்த பெல்ட் எல்லாம் போட்டு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்டமன் வால்க்கு. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப நெசசரி. இன்கேஸ் ஆல்ரெடி ஹெர்னியா இருக்கிறவங்களுக்கு அது அக்ரவேட் ஆகலாம். புதுசாக ஒரு ஹெர்னியா வரணும்னா அன்லெஸ் அன்டில் அந்த வீக்னஸ் இருந்துச்சுன்னா they are risk for developing hernia. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இந்த ஹெர்னியா வருதா, இல்லை வந்து ஃபுட் சேஞ்சஸ்னால வருதா, இல்லை எதனால ஹெர்னியா அப்படின்றது ப்ராசஸ் ஆகுது? வயிற்றுக்கு எப்போ நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், லைக் ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறது, கான்ஸ்டிபேஷன் இருந்தால், க்ரானிக் காஃப், ரொம்ப இருமல், இப்போது டிபி பேஷண்ட்ஸ்லாம் இரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு அந்த அப்டமனல் மசில்ஸ் வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. முக்கி யூரின் போகிறவங்க, அதாவது இந்த பிபிஹெச் பினைன் ப்ராஸ்டேட் அது இருக்கவங்களுக்கு யூரின் ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த ஸ்ட்ரெயினால் அவங்களுக்கு ஹெர்னியா வரலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெர்னியாவுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கும் பேஷண்ட் கிட்ட நம்ம கேட்குற கேள்விகள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் போகிற மாதிரி இருக்கும் ஹெர்னியாவுக்கு. பிகாஸ் இதெல்லாம் தான் ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர். ஒரு க்ரானிக் காஃப் இருக்குது, கிராஃபை கம்மி பண்ணணும், யூரின் போகிற கஷ்டம் இருக்குது, அதை சரி பண்ணணும். ஸோ மலச்சிக்கல் இருக்குன்றாங்க, அப்போ அதை சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சைமல்டேனியஸாக ஹெர்னியாக்கு ஆப்ரேஷன் பற்றி நம்ம யோசிப்போம். சார், அதே மாதிரி ஹெர்னியா வந்துட்டா கம்பல்சரி சர்ஜரி அப்படின்றது முக்கியமா, இல்லை வித்தவுட் சர்ஜரி மெடிசன்ஸ்னால கியூர் பண்ண முடியுமா? ஹெர்னியாங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட். ஒரு ப்ரெஷர்னால உங்களுக்கு வந்து ஒரு குடல் இறங்குது. அந்த வீக்னஸ்ன்னு சொன்னால அந்த வீக் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஹெர்னியா வருது. ஸோ இப்போ நம்ம மெடிசன்ஸ் மூலிமா வலி வேணால் குறைக்கலாம் டெம்பரரியாக. பட் அந்த டிஃபெக்ட் க்ளோஸ் ஆகாதுல்ல. ஒரு மேலே ரூஃபில் ஒரு ஓட்டை இருக்குன்னா நீங்கள் பேப்பர் வச்சு அடைப்பீங்களா, சிமெண்ட் போட்டு மூடுவீங்களா? அதுக்கான ஸ்ட்ரென்த், அதுக்கான ஒரு டெஃபினட்டிவ் நம்ம வந்து சர்ஜரியாக தான் இருக்கும் தவிர மெடிசன்ஸ்னால அதை வந்து சரி பண்ண முடியாது. ஸோ ஹெர்னியா இருந்தாலே சர்ஜரியால் மட்டும்தான் கியூர் பண்ண முடியும். இப்போ ஹெர்னியாவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னென்னா, ஹெர்னியா இஸ் க்ளீன் சர்ஜரி. 2 விஷயம் நம்ம இதில் பார்க்கணும். ஒன்று வந்து அந்த குடல் இறங்கின அந்த டிஃபெக்டான பிளேஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த மசில்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு 100 years பேக். அதுக்கப்புறம் பார்த்தாங்க, அது தாண்டி அந்த ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த தையல் பிச்சுக்கிட்டு திரும்பி வர ரெக்கரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் தையல் மட்டும் போட்டோம்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றத தியரிட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஸோ என்ன பண்ணலாம், வேறு எப்படி நம்ம இதை வந்து சரி பண்ணணும், அப்போது ஒரு மெஷ்ன்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு ஃபாரின் பாடி மெட்டீரியல் அங்கே வைக்கும் போது அது ஒரு ரியாக்ஷன் உண்டாக்கி அந்த இடத்த வந்து இன்னும் டைட் ஆகுது. ஸோ அது தாண்டி திருப்பியும் குடல் இறக்கம் வராது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அந்த மெஷ் வச்சு நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா ஹெர்னியாஸுமே அன்லஸ் அன்டில் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல், இப்போது குடல் அடைப்போடு வராங்க, அது இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அப்போ மெஷ் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஹெர்னியான்னு வரும்போது சின்னதாக இருக்கும்போது கூட சொல்லிடுறது, நீங்கள் வந்து இது வந்து ஆப்ரேட் பண்ணிட்டா சிம்பிளாக சர்ஜரியில் நம்ம சரி பண்ணிடலாம், அது காம்ப்ளிகேஷன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு மெஷின்ற ஒரு ஃபாரின் பாடி நம்ம வைக்கும் போது அது க்ளீனாக இருக்கணும் அந்த இடம். ஸோ அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, அது தட் மீன்ஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாது. சார், ஹெர்னியா சர்ஜரிஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எது சார்? அதான் டிலே ஆகி வர்றது தான். ஸோ குடல் போய் மாட்டி, குடல் அழுகி, அந்த குடலை கட் பண்ணி தைக்கிற அளவுக்கு போய் அந்த இடத்துக்கு நம்ம வந்து வெறும் ஸ்டிச் மட்டும் தான் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு, வலை வைக்க முடியாது. ஏன்னா இது எமர்ஜென்சியாக நம்ம பண்ணுற ஆப்ரேஷன். ஸோ குடல் வந்து மாட்டி மோர் தென் 6 hours அது அப்படியே அங்கே இருந்து அந்த குடலுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகி அந்த குடல் அழுகிறதுனால பேஷண்ட்க்கு சிவியர் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அது ரத்தத்தில் கலந்து பேஷண்ட்க்கு எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகி உள்ளே போய் பார்த்தபோது குடல் அழுகி போயிருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம கட் பண்ணி இணைச்சி அந்த ஹெர்னியாவை வந்து வெறும் டிஃபெக்ட் க்ளோஷர் மட்டும் பண்ணுற மாதிரி ஆச்சு. இந்த கண்டிஷன் வந்து ஹெர்னியாலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். சார், மற்ற ஹெல்த் இஷ்யூஸ்க்கெலாம் நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் வந்தால் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஹெர்னியாக்கு அந்த மாதிரி என்ன சார் சொல்லலாம்? சிம்பிள். அதாவது ஒரு வீக்கம் வருது, ஒரு வலி வருது, அது நீங்கள் போய் டாக்டர்கிட்ட காமிக்கணும். அது தொப்புலேருந்து வரலாம், இன்னொன்று அந்த இங்குவைனல் ரீஜன், அந்த யூரின் போகிற 2 பகுதி அங்கேருந்து வரலாம், ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ண சைட்லேருந்து ஒரு வீக்கம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஹெர்னியான்னு சொல்கிறோம். சார், இப்போ ஹெர்னியாக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா? இப்போ ஹெர்னியாக்கு வந்து
நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. வேர்ல்டு வைடாக பார்த்தா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு க்ளோஸ்டு குரூப்பாக தான் இப்போது இன்றைக்கி வந்து நம்ம நியூயார்க்கில் இருக்க ஒரு சர்ஜன் கூட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. பிகாஸ் அந்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜியும் டெவலப் ஆகிருக்கு. நம்ம சர்ஜன்ஸ் எல்லாருமே ஒரு இன்டர் கனெக்டடாக நம்ம ஒரு அசோசியேஷனாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹர்னியாஸ்க்கு ஓப்பன் சர்ஜரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட் 30-40 இயர்ஸாக வந்து லாப்ரோஸ்கோபி, அதாவது சிறு துளைகள் மூலயமா போய் அந்த எவ்வளோ பெரிய ஹர்னியா வந்தாலும் அதை குணப்படுத்த முடிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த மெஷ்ஷும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ட்ராப்ரேட்டர், ஸோ தட் கம்ப்ளீட் க்யூர் கொடுக்க முடியுது பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ அட்வான்ஸ்டாக அதை காட்டிலும் ரோபோட்டிக்கும் வந்திருக்கு. ஸோ ரோபோட்டிக் மூலிமா, ரோபோட்டுங்கிறது நம்ம தான் அங்கே செயல்படுத்துகிறோம், அது அங்கே உள்ளே செயல்படுது. டிஃபிகல்ட்டாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாதது கூட ரோபோட்டோட ஆர்ம்ஸ் வந்து ஃபுல்லாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிடைக்கும், உள்ளர ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டு கிடைக்குது. இதுதான் இப்போ ஹர்னியாவில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட்ஸ். சார், லேப்ரோஸ்கோபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓப்பன் சர்ஜரியை விட லேப்ரோஸ்கோபி வந்து அவ்வளோ நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் எது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி? அதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு பெருசாக கட் பண்ணி பண்ணுறது உங்களுக்கே வந்து ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு வயிற்றில் பெருசாக ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, அது பின்னாடி தழும்பாகும், அசிங்கமாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வலிக்கும், இதெல்லாம் தான் மெயின் கன்சர்னாக இருக்கும். அது லாஸ்ட் எரால அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பன் சர்ஜரி தான் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ லேப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பித்தது. அது ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே பார்க்கலாம், வயிறு வந்து ஒரு காற்றடைத்த ஒரு பையன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு காற்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வீங்க வச்சு அதுக்குள்ளே கேமரா போட்டால் உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளியராக பார்க்க முடியும். இதுதான் கான்செப்ட் லேப்ரோஸ்கோப்பியில். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்குறோம். இப்போ அப்பெண்டிக்ஸ்க்கு நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி லேப்ரோஸ்கோப்பி போனோம்னா சிம்பிளாக சின்ன ஹோல்ஸ் 5 mm 3 mm போட்டாக்கா அழகாக நம்ம அந்த அப்பெண்டிக்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ மினிமல் கட், இயர்லி ரெக்கவரி அண்ட் லெஸ் ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல், இதுதான் வந்து லேப்ரோஸ்கோப்பியோட ஒரு மெயின் இது. பேஷண்ட்ஸ்க்கு டே டு டே லைஃப்க்கு ஈஸியாக அவங்க சீக்கிரமாக திரும்ப முடியும். இப்போ நம்ம ஹர்னியாக்கே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், பெருசாக ஒரு கட்டு, அதுக்கப்புறம் அந்த புண்ணு ஆறத்துக்கு ஒரு 7 days வரைக்கும் கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம், அதெல்லாம் எதுவுமே இருக்காது லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது. சார், அதே மாதிரி இப்போது எல்லா சர்ஜரிஸும் வந்து இப்போ சர்ஜரி பண்ணோம் அப்படின்னாலே லேப்ரோஸ்கோப்பி பண்ண முடியுமா? அதுலேயும் ஒரு கான்ட்ராண்டிகேஷன் இருக்குது. இப்போது இதய பலவீனம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோப்பி பண்ண முடியாது. பேஷண்ட் ஹூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஜென்ரல் அனஸ்தீசியா, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அவங்களுக்கு அந்த பெரிய மயக்கம் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா அட்வைசபிள் கிடையாது, லேப்ரோஸ்கோப்பி அட்வைசபிள் கிடையாது. ஸோ மற்றபடி ஏஜோ எதுவுமே ஜென்ரோ எதுவுமே வந்து இது கிடையாது. லேப்ரோஸ்கோப்பி எல்லாருக்குமே பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் நிறைய ஆப்ரேஷன் வயிற்றில் பண்ணி ஒட்டுக்குடல் ஜாஸ்தியாக இருந்து உள்ளே நம்மளுக்கு ஸ்பேஸே கிடைக்கல உள்ளே போகிறதுக்கு, அந்த மாதிரி டைம் தான் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் வேர் லேப்ரோஸ்கோப்பி cannot be, அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ப்ரீவியஸ் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வீல் ட்ரை டு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இப்போது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கணும். சார், சின்ன குழந்தைங்களுக்கு சர்ஜரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லேப்ரோஸ்கோப்பி கரெக்டாக இருக்குமா? சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது ஹர்னியாவுக்கு வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரி தான் பெட்டர். அதாவது நான் சொன்னல, குழந்தைங்களுக்கு கன்ஜென்டல் ஹெர்னியா வருது, அவங்களுக்கு வந்து மெஷெல்லாம் வைக்க மாட்டோம், ஜஸ்ட் அந்த ஹெர்னியாட்டமின்னு சொல்லுவோம், அந்த ஹெர்னியா பகுதியை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மசில்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணாலே போதும். அவங்க வளர அந்த மசில்கான ஸ்ட்ரென்த் வரும்போது அந்த பகுதியிலேருந்து ஹெர்னியா திரும்ப வராது. ஆர் வந்தால் கூட லேட்டராக ஒரு 18 வயசுக்கு மேலே அவங்களுக்கு மெஷ் வச்சு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இயர்லியராக பேபிஸ்க்கு நம்ம பண்ணும்போது நம்ம மெஷ் வைக்க மாட்டோம். சார், லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து கேன்சர் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இஸ் தட் ட்ரூ? லேசர் வந்து நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி அப்படியே ஆஷஸ் ஆகிக்கிறோம் லேசர் அடித்தா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லேசர்ஸ் வந்து ஒரு எதுக்கு ரொம்ப பெனிஃபிட்னா, இந்த ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பைல்ஸ், அதுக்கு அப்புறம் இந்த ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட், இதுக்கெலாம் வந்து லேசர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. லேசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைட் எனர்ஜியை வச்சு ஒரு இடத்த பொசுக்கி அந்த இடத்த சுருக்க முடியும். அதனால கேன்சர்ஸ் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இதில் இப்போ தான் ஒரு 15-20 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 20 வருஷம் ஸ்டடியில் யாருக்கும் மாதிரி லேசர் யூஸ் பண்ணி கேன்சர் வந்து நம்ம யாரும் பார்த்ததில்ல. அண்ட் லேசர்ஸ் இட்ஸ் அ லைட் வந்து இப்போது நம்ம சன்ரேஸில் வந்து யூவி ரேஸ் இருக்குது, யூவி ரேஸ் பட்டால் நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர் வரும் அப்படிலாம். இது லேசர் வந்து ஒரு பாயிண்டில் அடிக்கும், அந்த பாயிண்டில் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். இட் வில் நாட் ஸ்ப்ரெட். ஏன்னா நம்ம தான் அதை பார்க்குறோம், நம்ம பார்த்து தான் அந்த பாயிண்டில் நம்ம
டார்கெட் பண்ணி நம்ம லேசர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்கின்க்கெலாம் வந்து Skin laser, ஸ்கார் hair removal ஹேர் ரிமூவல் அதுக்கெலாம் லேசர்ஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி தான் ஸ்கின். அதாவது லேசர்ஸ் யூஸ் பண்ணி கேன்சர்ஸ்லாம் வரதுலாம் வாய்ப்பு இல்லை தான். இது வந்து மோஸ்ட் காமன் ஒரு கொஷனாக இருந்தது சார், இந்த லேசர் வந்து நம்மளுக்கு கேன்சர் காஸ் பண்ணுதா அப்படின்றது. ஏன்னா இப்போது ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் கேன்சர் காஸ் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா அது ஏதோ ஆகும் தானே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த பயம் வந்து இனிமேல் இருக்க வேணாம் அப்படின்றது இதில் தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியுமா? இப்போ கண் எடுத்துட்டிங்கன்னா லாசிக் சர்ஜரி லேசர் மூலயமா பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாடியில் வந்து இந்த டேட்டூ ரிமூவல் அது எல்லாமே லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின் பிரைட்னிங் லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பார்ட்டில் லேசர்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ ஆஸ் அ சர்ஜன் எனக்கு எங்கே லேசர்ஸ் யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆசன வாய் பிரச்சனைகள். ஆசன வாயின்னு வரும்போது பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம், ஆர் பைலோனல் சைனஸ், அதாவது உட்கார இடத்துல வரக்கூடிய கட்டிகள். அது வந்து ஒரு ட்ராக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஓல் ட்ராக்ட் இருக்கோ அதுக்கெல்லாமே லேசர்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இப்போ பைல்ஸை வந்து பார்க்குறோம் நம்ம, ஒரு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 4 கிரேட் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கிரேட் 2, கிரேட் 3 வரைக்கும் லேசர்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ளே வச்சே நம்ம அதை சால்வ் பண்ணி அதை மோசமாக்காமல் தடுக்க முடியும். முன்னாடியெல்லாம் அந்த கட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ஒரு வூண்டு இருக்கும், அந்த வூண்டு ஆறதுக்கு டைம் எடுக்கும். அந்த வூண்டு வந்து ஆறும்போது சுருக்கம் வரலாம், ஆசனவாய், இதெல்லாம் பிரச்சனையும் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்சல்யூட்டாக நம்ம வந்து பைல்ஸை வந்து இந்த லேசர்ஸ் மூலயமா நல்ல ரிசல்ட்ஸ் தர முடியும். அண்ட் ஃபிஸ்டுலா பௌத்திரம் எடுத்துக்கிட்டோன்னா, பௌத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராக்ட் வந்து பெரிய ட்ராக்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய ட்ராக்டும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் சர்ஜரிஸ் இருந்த டைமில் அப்போ ஓப்பன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய 10 சென்டிமீட்டர் ட்ராக்னாலும் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தேவைப்படாது. டிசீஸோட ரூட்டை சரி பண்ணிவிட்டு ரிமைனிங் ட்ராக்ட் எல்லாமே லேசர்ஸ் பண்ணிவிடும் நம்ம. ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பெட்டரான ரிசல்ட்ஸ் தர முடியுது. அண்ட் லேசர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் இன் ஆனோப்ராக்டாலஜி. சார், இப்போ இந்த டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அவங்க ஸ்டடீஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறவங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களும் ஸ்டடீஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமா? அப்சல்யூட்லி. நம்ம நாலேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நிறைய புதுசாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது, அதனால் நல்ல பெனிஃபிட் பேஷண்ட்ஸ் தர முடியும். அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறதுனால நம்மளோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, பேஷண்ட்ஸ் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட அவுட்கமும் பெட்டராக இருக்க போகுது. ஸோ இதுக்கு தான் நம்ம ரெகுலராக கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம். அண்ட் நம்ம பண்ணதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா சர்ஜன்ஸோட இன்புட்ஸும் அதில் வரும். ஸோ ஒருத்தர் நாலேஜ் ஷேர் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம க்ரோ ஆகிறோம் ஆஸ் எ கம்யூனிட்டியாக. இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது சர்ஜன்ஸ்கிட்டே, தனித்தனியாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அது போல் எல்லா அசோசியேஷன்லையும் நம்ம மெம்பர் ஆகி அங்கே இருக்கிற டிசீஸ் எப்படி அவங்க சைட்லேருந்து அதை எப்படி பார்க்குறாங்க, அவங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம், நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கலாம், ரொம்ப மோசமான காம்ப்ளிகேஷன் கேசஸ்லாம் அவங்க பார்க்கலாம். அது அந்த காமன் ஃபோரமில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷன் கிடைக்குது, அதை பற்றின ஒரு ஐடியா நல்லா கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்மளும் கான்ஃபிடெண்ட்டாக அதை ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் ரெகுலராக நம்ம வந்து ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்குது, அதையும் நம்ம படித்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் புதுசான வர ட்ரீட்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். சார், இப்போ நீங்கள் பைல்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க, அதில் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணலான்னு. ஆனால் பைல்ஸை பற்றி பேசுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு போகிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்களா? அண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்களா? அதாவது ஆசன வாயில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பைல்ஸோ ஃபிஷரோ ஃபிஸ்டுலா வாட் எவர். பட் அதை டாக்டர்கிட்ட அவங்க கொண்டு வரத்துக்கு பேஷண்ட்க்கு வலின்னு ஒன்று வரணும், இல்லை ரத்தம்னு ஒன்று வரணும். ஏன்னா அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கும், அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, இல்லை கொஞ்ச நேரம் தான் வலி இருக்குது, இது சரியாயிடுச்சு, ஹீட்டுனால வருதுன்ட்டு விளக்கணை தடவிட்டு உட்காந்துப்பாங்க. பட் ஒரு கன்சல்டேஷன் எடுத்தால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஃபிஷரா பைல்ஸா, அது திரும்பி காம்ப்ளிகேட் ஆகுமா, இல்லை அது சிம்பிளாக சரி பண்ண முடியுமா, அதை பற்றின யாருக்கும் அக்கறை இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போது நிறைய பேர் கூகுள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் பயந்துட்ட உடனே சின்ன பிரச்சனை கூட வந்து காமிக்கிறாங்க இப்போது. பட் நிறைய பேர் இன்னும் மோசமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு அலட்சியமாக இருக்கவும் செய்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக கூட நான் ஆப்ரேட் பண்ண 2 பேருக்கு
blood ஏற்றிட்டு தான் நான் பைல் சர்ஜரியே பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஹீமோகுளோபின் கம்மியாயிடுச்சு, ப்ளீடிங் ஆகி. ஸோ இதெல்லாம் வந்து அலட்சியத்தின் உச்சக்கட்டம் தான். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கூச்சமாக இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட சொல்கிறதுல அது கூச்சப்படக்கூடாது. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குது, இல்லை ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூச்சப்படக்கூடாது. டிசீஸை வந்து வச்சுக்கிட்டு பயந்து வாழ்கிறத விட அதை காமிச்சு சரி பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழ்கிறது தான் ஹாப்பினஸ் இருக்குது. சார் அதே மாதிரி ஃபன்னுக்கு சொல்லுவாங்க, இவ ஏன் சரியாக உட்கார மாட்டேறவனுக்கு என்ன பைல்ஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ உட்கார இடத்துல ஒரு பெயின் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக பைல்ஸாக தான் இருக்குமா? கிடையவே கிடையாது. உட்கார இடத்துல பிரச்சனை இருந்தால் நான் சொன்ன இந்த ஃபிஸ்டுலா, ஃபிஷர், ஹெமராய்ட்ஸ் இதில் எது வேணால் இருக்கலாம். ஆனால் காமனாக பேஷண்ட்ஸ்க்கு ஆர் பீப்புளுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்சது என்னன்னா பைல்ஸ் தான். ஆசன வாயில் எந்த கேன்சரே வந்தால் கூட அது பைல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்தால் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இது பைல்ஸ் கிடையாதுங்க, இது ஃபிஷர். ஓ அப்பாடா, பைல்ஸ் கிடையாதா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சி, ஃபிஷர் இஸ் ஆல்சோ ஏ ப்ராப்ளம், சிவியர் பெயின் வரலாம். ஆனால் கேன்சர் அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி கூட சொல்லுவாங்க. கேன்சர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது எப்போவுமே வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. எப்போ ஒரு வயிற்றில் உபாதை வருதோ, எப்போ பசி கம்மியாகுதோ அந்த டைமில் உடனே வந்து பார்த்து செக் பண்ணிக்கணும். அதை தாண்டி இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா அது ஜஸ்ட்டு சூடு ப்ளீடிங்கு, அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாமல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இயர்லியர் வந்து காமிக்க வந்தாங்கன்னா, இயர்லியராக கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக குணப்படுத்த முடியும். அது கேன்சராக இருந்தால் கூட. அது டிலே பண்ண தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டம், ட்ரீட் பண்ணுறதும் கஷ்டம், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், அவேர்னஸ் வேணும். எனி ப்ராப்ளம் அது வந்து சிம்பிளாக எடுத்துக்காமல் ஒரு சின்ன கன்சல்டேஷன், அது வந்து அது எதனால் வந்துச்சு அந்த ப்ளீடிங், உண்மையிலே அது வந்து சூடு ப்ளீடிங் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் 1 பைல்ஸ் இருக்குது, அப்போது டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு அட்வைஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதை ஃபாலோ பண்ணால் அடுத்தடுத்த ஸ்டேஜே போகாமல் தடுக்க முடியும். சர்ஜரியே தேவைப்படாது. எப்போ சர்ஜரி தேவைப்படுது? வென் யூ காம்ப்ளிகேட். நீங்கள் வந்து அந்த டிசீஸோடு வாழ்ந்து அதை மோசமாக்கி அது காம்ப்ளிகேட் ஆகும்போது தான் அது மோசமாகுது. இந்த டிசீஸ் வந்து காம்ப்ளிகேட் ஆகுது. நீங்கள் முன்னாடியே கன்சல்டேஷன் எடுத்துட்டால் உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஆசன வாயில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வர வச்சுக்கிட்டது. இந்த ஃபிஷராக இருந்தாலும் சரி, பைல்ஸாக இருந்தாலும் சரி, பௌத்திரம், ஃபிஸ்டுலாலாம் வந்து இந்த பாடி ஹீட்னால வர்றது தான். லைக் லாங் ட்ராவல் பண்ணும்போது, கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, சரியாக தூக்கம் இல்லை, இன்சோம்னியா இருந்தாலும் சரி. ஸோ இந்த டைம்லலாம் வந்து ஆசன வாயில் கட்டி உருவாகிறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்குது. அந்த கட்டிகள், ஆசன வாய் சீழ் கட்டிகள் உடஞ்சி அது ஆறும்போது பௌத்திர கட்டியாக மாறுது, பௌத்திர ட்ராக்டாக மாறுது. ஸோ இதுதான் வந்து ஃபிஸ்டுலா வரதுக்கும் காரணம். ஸோ இதெல்லாமே வந்து சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரலாம். சார் இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவாங்க பைல்ஸ் இருந்து, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க நான் சர்ஜரி சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் தான் நான் கொடுப்பேன், அவேர்னஸ் தான். ஸோ இது எதனால் வந்துச்சு அதை அவங்களுக்கு கிளியராக விளக்கமாக சொல்லி, இதை தவிர்த்தா திரும்பி என்னை நீங்கள் வந்து பார்க்கக்கூட மாட்டீங்கன்னு தான் சொல்லி நான் அனுப்புவேன். ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸாக இருக்கும். ஸோ இன்கேஸ் அது காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜில் வராங்க, இல்லை இது அடுத்தது விட்டாக்க காம்ப்ளிகேஷன் ஆகிடும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்தால் கூட நான் சர்ஜரி சொல்லுவேன். நான் வந்து அவங்களுக்கு ஃபோர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இதுதான், இது ட்ரீட்மெண்ட் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த ஸ்டேஜிலே பண்ணால் அதை நம்ம உள்ளே வச்சே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ தட் அது காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம தவிர்க்க முடியும். நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க, சில பேர் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு காம்ப்ளிகேட் ஆகிட்டு வந்து பண்ணிக்கிறாங்க. சார் நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் தான் கேட்கல, அந்த மாதிரி இருக்குது. சார் இப்போது வின்டரில் வந்து ரோட் சைடில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாலும், ஃபுட் அப்படின்றது, அதுவும் ஸ்நாக்ஸ் அப்படின்றது மச் நீடடாக இருக்குது. அதை எடுத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணணுமா, இல்லை பரவாயில்ல சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்? சந்தானம் ஒரு படத்தில் காமிப்பாங்களே, ஒரு கடையில் பார்ப்பாரு, அந்த சிக்கனை பொரிச்சு வைப்பான், சாப்பிட்டு கேடு வரல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் கேட்குற கேள்வி கூட போயிடலாம் சார். ஸோ வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வெளியில் சாப்பிடும்போது அது ரிஸ்க் தான் உங்களுக்கு. எஸ்பெஷலி இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸில், இந்த ஃப்ளட் டைமில், சரி, இந்த ரெய்னி சீசனில் தண்ணி சுத்தமாக இருக்கு. ஆமாம், டேம்ப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஹியூமிடிட்டி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்போது இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் வின்டர் வந்தாச்சு, ஸோ ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் நிறைய சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து இந்த ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? இப்போ வெளியில் போயிட்டு வரீங்க, கை கால் நல்லா கழுவுங்க, தண்ணியை வந்து பாயில் பண்ணி பியூரிஃபை பண்ணி குடிங்க. அண்ட் வெசல்ஸ் க்ளோஸாக ஓப்பனாக வச்சுக்காதீங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட்
எதுவும் பாக்டீரியல் க்ரோத்தோ ஒரு ஃப்ளைஸ் வந்து உட்காரதோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெயின் வாட்டர் விளையாடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டோர்டு வாட்டர், ஏதாவது ஓப்பன் வாட்டர் இருந்துச்சுன்னா மஸ்கிட்டோஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டை வந்து நல்லா இந்த மஸ்கிட்டோ நெட் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ் லைக் இந்த டைஃபாய்டு, காலரா அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஹேண்ட்ஸ் வாஷ் நல்லா ரெகுலராக பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி டைம் என்னவர் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு நம்ம கை எடுத்துகிட்டு போகிற மாதிரி கை க்ளீனாக இருக்கான்ற மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது கேஸ் உங்களுக்கு வந்து ஃபீவர், வாமிட்டிங், லூஸ் ஸ்டூல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெடிக்கல் ஹெல்ப்பை சீக் பண்ணுங்கள். சார், எப்படி ரெயின் அப்படின்னு வருதோ கூடவே ஃபுட் கிரேவிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் வந்துடும். என்னதான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து கடையில் போய் ஒரு பையா கிட்ட பானிபூரி சாப்பிட்றதோ இல்லை வந்து ஒரு சமோசா சாப்பிட்றதோ மேண்டிட்ரியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாமா, இல்லை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணுமா? ஸோ இந்த ரெய்னி சீசனில் வந்து அது தேவையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் வீட்டில் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடிக்கிறது, மழை இல்லை சாங் இந்த மாதிரி எல்லாருக்கும் தோணும். பட் இது வெளியில் வந்த அந்த ஹைஜீனிக்காக இருக்குமா? ஏன்னா நான் சொன்னல ஆல்ரெடி அந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ் ஈஸியாக, காமன் கோல்ட், ஃப்ளூ எல்லாம் ஈஸியாக பரவும். ஸோ அதனால் ஒருத்தர் அச்சுன்னு தும்முனா கூட அந்த ஃப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ரெய்னி சீசனில் கொஞ்சம் வெளியில் போய் க்ரௌட் கேதரிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறது. வேறு ஒரு ரீசனும் கிடையாது. இதனால் வரக்கூடிய டிசீசஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போ கோவிட் வரும்போது என்ன பண்ணோம்? மோஸ்ட் ஆஃப் கடையில் சாப்பிடலாம் தவிர்த்துட்டு வீட்டிலே எல்லாம் ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேண்ட் ஹைஜீனு அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் நம்ம வந்து இந்த ஃப்ளூலேருந்து நம்ம காப்பாற்றலாம். சார், நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.